Hello traders, this is Prasant from Wealth Creator. Yesterday levels கொடுத்திருந்தோம் and no trade zone கொடுத்திருந்தோம். இன்னைக்கு zones and levels எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து yesterday க்ளோஸ் ஆனது 26,140ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. மார்னிங் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஓப்பன் ஆனோடனே 26,200ல செல்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் அங்கே மார்க்கெட்டோட லெவல் அங்கே டச் ஆகும்போதெல்லாம் செல்லிங் தான் நடந்துச்சு இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி எதுவும் பெரிய ட்ரேட் எதுவும் பண்ண முடியல. மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸ் ஆகிட்டாங்க. அண்டு நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்தாங்க. நோ ட்ரேட் ஜோனோட அப்பர் சைடு மார்க்கெட் கட் பண்ணல அண்ட் லோயர் சைடும் மார்க்கெட் கட் பண்ணல. ஸோ சிஇஆர்பிஇ எதுவுமே வந்து ப்ராப்பராக இன்றைக்கி கிடைக்கல, ட்ரேட் எதுவும் கிடைக்கல. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி லெவல்ஸை வந்து கிராஸ் பண்ணாமல் நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளேயே வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக நியூ இயர் அண்டு மார்க்கெட் ஏன் இவ்வளோ சைட்வேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா செக்டார்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு. தென் வந்து இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டில் ஒரு சில மார்க்கெட்ஸ் வந்து லீவு, நியூ இயர் ரீசன். தென் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே லிட்டில் பிட் கெய்னராக தான் இருக்குது, பட் வந்து எல்லாமே நியூட்ரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால மார்க்கெட் நியூட்ரலாக இருக்குது. தென் ருப்பி வேல்யூ டிப்ரிசியேட் ஆனதும் ஒரு ரீசன் தான். ஸோ இதனால் மார்க்கெட் இன்றைக்கி சைட்வேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் இன்றைக்கான லெவல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ட்ராப் ஜோன் எப்படி ஒர்க் ஆகும்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ட்ராப் ஜோனோட லோவர் சைடு மார்க்கெட்டு ஒரு கேண்டில் வந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் ட்ராப் ஜோனோட லெவல்ஸை டச் பண்ணாமல் கீழே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்ம புட் சைடு போகலாம். அதே மாதிரி மேலே வந்து உங்களுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகி தென் ட்ராப் ஜோனை டச் பண்ணாமல் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம கால் சைடு போகலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராப் ஜோனுக்குள்ளே இருக்கும்போது ட்ரேட் எதுவும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுதான் நடந்துச்சு. ஸோ ஜோன்ஸில் எங்கேயுமே வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையுமே மார்க்கெட் வந்து அந்த நோ ட்ரேட் ஜோனை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகலை. கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆனாலும் அடுத்த கேண்டில் வந்து அகெயின் ட்ராப்குள்ளேயே தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மோஸ்ட்லி உங்களோட ப்ரீமியம் எல்லாமே டிகே ஆகிருக்கும். டிகே ஆகும்போது உங்களுக்கு லாஸஸும் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், இந்த மாதிரி நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே இருக்கும்போது ட்ரேட் எதுவும் போக வேண்டான்னு. ஓகே, இன்றைக்கான லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்தோம். நாளைக்கு லெவல்ஸ் இப்போ கொடுத்துட்றேன், 1 minute. நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. நோ ட்ரேட் ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. $26,120 to 26,084. சாரி, 26,184. ஸோ இது வந்து நோ ட்ரேட் ஜோன் நாளைக்கு. $26,120 to 26,184. நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸை பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,054. $26,054. ஸோ இது நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் 25,992. அண்ட் இந்த லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபைனல் சப்போர்ட் 25,935. சப்போஸ் மார்க்கெட் வந்து நோ ட்ரேட் ஜோன்லேருந்து அப்பர் சைடு கிராஸ் ஆகி மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 26,227. நோட் பண்ணிக்கோங்க, 26,227. ஸோ இந்த லெவலும் மார்க்கெட் பிரேக் ஆச்சு மேலே போகுது அப்படின்னா
26,283. And the final resistance 26,337. 26,337. ஸோ இதுதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நோ ட்ரேட் ஜோன் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஜோன்ஸ் அண்ட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கால்குலேட்டிவ் ரிஸ்க்கோட ட்ரேட் எடுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரேட் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களால் டார்கெட் பண்ண முடியுமோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சதும் எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுங்கள். தென் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். ட்ரேட் போகிறதுக்கு முன்னாடி லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ட்ரேட் போங்க. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டோட ஃப்ளோவில் போய் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். மார்க்கெட் வந்து ஒவ்வொரு லெவல்ஸும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்குங்க.